இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, நேசத்தந்தை புனித சூசையப்பரின் 6ஆம் திருவிழாவிற்கு அனைவரையும் திருக்குடும்ப சபையின் திருவிழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் படைத்த இந்நாள் நம் அனைவருக்கும் நல் மரணத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரின் இறையருளை பெற்றுத்தரக்கூடிய பொன்னாள், மகிழ்ச்சியின் நன்னாள். எளிமையிலும் மேன்மையான லீலி மலராய் வாழ்க்கை போராட்டத்திலும் ஆன்மீக சோதனைகளிலும் கடவுளை சிக்கன பிடித்து பற்றி வாழ்ந்த புனித சூசையப்பரின் மரியாவின் மடியில் இயேசுவின் அருகில் இருக்கும் தருவாயில் உயிர்விட்ட காரணத்தால் நல் மரணத்தின் பாதுகாவலர் என்று போற்றப்படுகின்றார். இன்று நாம் பெரும்பாலும் மரணம் குறித்து அஞ்சுகின்றோம். ஆனால் உயிர்த்த இயேசுவின் மீது நாம் கொண்டுள்ள விசுவாசம் என்பது நம் மரணத்தை குறித்து அஞ்ச வேண்டிய தேவையில்லை. கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தில் முழு நம்பிக்கை கொண்டு அந்த மரணத்தை ஏற்க நாம் தயாராக வேண்டும் என்பதையும் குறிக்கின்றது. விசுவாசத்தில் நாம் மரணத்தின் வாழ்வின் ஒரு பகுதியாக பார்க்க துவங்கும் போது வாழ்வையும் நாம் வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்க துவங்குவோம். நாம் கல்லறைக்குள் எதையும் எடுத்து செல்லப் போவதில்லை என்ற நிலையில் நம்முடைய வாழ்வின் முக்கிய அக்கறைகளாக விசுவாசம், நம்பிக்கை, பிறரன்பு இருக்க வேண்டும். புனித சூசையப்பர் மற்றும் அன்னை மரியாவின் பரிந்துரைகள் வழியாக நம் மரணம் இறைவனின் முடிவற்ற இரக்கத்தின் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்திப்பாக இருப்பதாகவும் மரண தருவாயில் இருக்கும் அனைவருக்கும் நாம் அன்புக்குரியவர்களை இழந்து தவிக்கும் மக்களுக்காகவும் இணைந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். நரங்களிலே
இருக்கிறது. தேவைப்படுகிற இருக்கைகளை இளைஞர்கள் மாணாக்கர்கள் எடுத்து போடவும். முதல் வாசக முன்னுரை. மக்கபெயர் 2ஆம் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் மறைநூல் அறிஞரும் வயதில் முதிர்ந்தவரும் மாண்புறு தோற்றம் உடையவருமான எலெயாசர் பன்றி இறைச்சியை உண்ண கட்டாயப்படுத்தப்படுகின்றார். பன்றி இறைச்சியை உண்பது தீட்டு என்று மோசையின் சட்டம் சொல்லி இருப்பதால் எலெயாசர் மாசு படிந்தவராய் வாழ்வதை விட இறப்பதே மேல் என்று சித்திரவதை கருவியை நோக்கி செல்கின்றார். எலெயாசரின் இத்தகைய துணிச்சல் மிக்க செயல் நம்முடைய கவனத்திற்கு உரியதாக இருக்கின்றது. தனக்கு வயதாகிவிட்டது, இனிமேலும் எதற்கும் திருச்சட்டத்தின்படி ஒழுக வேண்டும் என்றோ தனக்கு தெரிந்தவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றோ அவர் பன்றி இறைச்சியை உண்ணவில்லை. மாறாக தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையில் மிக உறுதியாக இருக்கின்றார் என்று கூறும் முதல் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம் 2 மக்கபெயர் 6ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல் 31 முடிய. தலை சிறந்த மறைநூல் அறிஞர்கள் ஒருவரும் வயதில் முதிர்ந்தவரும் மாண்புவரும் தோற்றமுடையவருமான எலெயாசர் பன்றி இறைச்சி உண்ண தம் வாயை திறக்குமாறு கட்டாயப்படுத்தப்பட்டார். ஆனால் அவர் மாசு படிந்தவராய் வாழ்வதை விட மதிப்புடையவராய் இறப்பதை தேர்ந்து கொண்டு இறைச்சியை வெளியே துப்பிவிட்டு தாமாகவே சித்திரவதையை கருவியை நோக்கி சென்றார். உயிர் மேல் ஆணை இருப்பினும் திருச்சட்டம் விலக்கி இருந்த பண்டங்களை சுவைத்து பாராமல் தள்ளிவிட துணியும் எல்லோரும் இவ்வாறே செய்ய வேண்டும். சட்டத்திற்கு எதிரான அந்த பழி விருந்திற்கு பொறுப்பாய் இருந்தவர்கள் அவரோடு கொண்டிருந்த நீண்டகால பழக்கம் காரணமாக அவரை ஒதுக்கமாக அழைத்து சென்று அவர் உண்ணக்கூடிய இறைச்சியை அவரை தயாரித்து கொண்டு வருமாறு மன்னன் கட்டளையிட்டபடி பலியிடப்பட்ட இறைச்சியை உண்பது போல நடிக்குமாறு அவரை தனிமையில் வேண்டிக் கொண்டார்கள். இவ்வாறு செய்வதால் அவர் சாவினின்று காப்பாற்றப்படுவார் என்றும் அவரோடு அவர்கள் கொண்டிருந்த பழைய நட்பின் காரணமாக மனித நியாயத்தோடும் நடத்தப்படுவார் என்றும் அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் எலெயாசர் தமது வயதுக்குரிய தகுதிக்கும் முதுமைக்குரிய மேன்மைக்கும் நரைமுடிக்குரிய மாண்புக்கும் சிறு வயது முதல் தாம் நடத்தியிருந்த மாசற்ற வாழ்க்கைக்கும் கடவுள் கொடுத்திருந்த திருச்சட்டத்திற்கும் ஏற்றபடி மேலான முறையில் உறுதி பூண்டவராய் உடனே தமது முடிவை தெரிவித்து தம்மை கொன்றுவிடுமாறு கூறினார். அவர் தொடர்ந்து இவ்வாறு நடிப்பது நமது வயதுக்கு ஏற்றதன்று. ஏனெனில் 96 வயதான எலெயாசர் அந்நியருடைய மறையை ஏற்றுக்கொண்டு விட்டார் என இளைஞரில் பலர் எண்ணக்கூடும். குறுகிய நிலையில்லாத வாழ்வுக்காக நான் இவ்வாறு நடிப்பேனாகில் என் பொருட்டு அவர்கள் நெறி பிறழ நேரிடும். அவ்வாறு நேரிட்டால் அது என் முதுமையை நானே களங்கப்படுத்துவதும் இழிவுபடுத்துவதும் ஆகும். மனிதரின் தண்டனை நின்று நான் தற்காலிகமாக விடுபட்டாலும் உயிரோடு வாழ்வதாலும் இறந்தாலும் நான் எல்லாம் வல்லவருடைய கைக்கு தப்ப முடியாது. ஆகவே இப்போதே என் உயிரை ஆண்மையுடன் கையளிப்பதன் மூலம் என் முதுமைக்கு நான் தகுதியுடையவன் என மெய்ப்பிப்பேன். மதிப்புக்குரிய தூய சட்டங்களுக்காக விருப்போடும் பெருந்தன்மையோடும் எவ்வாறு இறப்பது என்பதற்கு ஓர் உயரிய எடுத்துக்காட்டை விட்டு செல்வேன் என்றார். இதையெல்லாம் கூறி முடித்ததும் அவர் சித்திரவதை கருவியை நோக்கி சென்றார். சற்று முன் அவரை கனிவோடு நடத்தியவர்கள் இப்போது கல் நெஞ்சராய் மாறினார்கள். ஏனெனில் அவர் கூறியது அவர்களுக்கு மடமையாய் தோன்றியது.
அடிபட்டதால் இறக்கும் தருவாயில் இருந்தபோது அவர் அழுது புலம்பி, நான் சாவினின்று விடுவிக்கப்பட்டு இருக்கலாம், என்றாலும் அடியினால் என் உடலில் ஏற்படும் கொடிய துன்பங்களை தாங்கிக் கொள்ளுகிறேன். ஆண்டவருக்கு நான் அஞ்சுவதால் என் உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு இவற்றை ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர் தம் தூய ஞானத்தால் இவற்றையெல்லாம் அறிகிறார் என்றார். இவ்வாறு இளையாசர் உயிர் துறந்தார். அவருடைய இறப்பு இளைஞர்களுக்கு மட்டுமன்று, அவருடைய நாட்டு மக்கள் அனைவருக்குமே சான்றின்மைக்கு எடுத்துக்காட்டாகவும் நற்பண்புக்கு அடையாளமாகவும் விளங்குகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1 முதல் 6. மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, புனித சூசேப்பருடைய அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது எத்தனாவது திருவிழா? 6வது திருவிழா. அருமையான அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபம் வல்லமையானதுதான். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்க. உங்க பங்குசாமி நல்லா இருக்கிறாரா? வெரி குட். உங்கள் ஜெபம் வல்லமையானது. அம்மாவா இல்லையா? அதனால பங்குச்சாமியை கட்டி வைத்திருக்கிறது உங்கள் கட்டி திரும்பவும் கொண்டு வந்திருக்கு. என்னதுன்னு கேட்குறாங்க சாமி. சரி, அருமையானவர்களே, உண்மையிலே மனதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. நல் மரணத்தின் பாதுகாவலர் புனித சூசையப்பர் என்று சொல்லி அற்புதமான ஒரு சிந்தனை இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். மரணம் என்றாலே நமக்கு பிடிக்குமா? பிடிக்காது. இதுக்கு வேற ஒரு பாதுகாவலர் தேவையா? எப்பவும் அவர்கிட்ட போய் நின்று நான் நல்லா செத்துறணும் அப்படித்தானே ஜபிக்கணும். நல் மரணத்தின் பாதுகாவலர்னா எப்படி ஜபிக்கணும்? சூசையப்பரே, எனக்கு நல்ல மரணத்தை தாரோம், நல்ல சாவை தாரோம் அப்படின்னு தானே ஜபிக்கணும். மற்றவங்களை யாரையாவது வாழ்த்தும் போது, அம்மா நான் சூசையப்பரை வேண்டிக்கிறேன், உங்களுக்கு நல்ல சாவை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கிங்க. என்ன சொல்லுவாங்க? செருப்பு கழுத்தி அடிச்சிடுவாங்க. என் வீட்டு பக்கம் வரவே கூட, ஜெபிக்கிறாள் ஜெபமே எனக்கு பண்ணாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன செய்வது இல்லையா? எனவே நல் மரணத்தின் பாதுகாவலர் புனித சூசையப்பர் என்று சொல்லி நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். இப்போ நான் பிரசங்கம் வச்சு முடிச்சேன்னாக்கா எனக்கும் அப்படித்தான் நடக்கும். அப்படிதானே? சாவை பற்றி மரணத்தை பற்றி பிரசங்கம் வச்சோம்னாக்க, எதுக்கு சாமி இந்த சாமியை பிரசங்கத்தை கூப்பிட்டீங்கன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. சரி, அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அருமையான ஒரு மறைக்கல்வி போதனை செய்தார். நம் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு மறைக்கல்வி போதனை அறிவுரையை அவர் சொன்னார். அந்த சொல்லுகின்ற பொழுது இந்த தலைப்பை குறித்து தான் சொன்னார். நல் மரணத்தின் பாதுகாவலர் புனித சூசேப்பர் என்று சொல்லி சொன்னார். அப்படி அவர் சொன்ன அந்த போதனையிலே 3 மைய சிந்தனைகளை எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதை மிக அற்புதமாக முன்னுரையில் குறிப்பிட்டிருந்தார்கள். முன்னுரையில் உள்ளது சரிதானே? அதைத்தான் குறிப்பிட்டிருந்தார்கள். மிக அற்புதமாக எழுதியிருந்தார்கள். அதிலே முதல் சிந்தனை என்னவென்றால், ஏன் நம்முடைய சூசையப்பரை நாம் நல் மரணத்தின் பாதுகாவலர் என்று அழைக்கிறோம்? அதற்கு காரணம் என்ன என்று சொல்லுகின்ற பொழுது, நம் ஆண்டவர் இயேசுவினுடைய மரணத்தின் போது யார் இருந்தார்கள், யார் இல்லை?
மாதா இருந்தாங்க, சூசேப்பர் இல்லை. அப்படி என்றால் அந்த நேரத்திலே சூசேப்பர் அவருக்கு என்னவா இருக்கும்? அவர் இந்த உலகத்தை விட்டு போயிருப்பார், அவர் இறந்திருப்பார் என்பதுதான் யுகம் இல்லையா? அப்படி என்றால் அப்போ சூசையப்பர் இறந்திருப்பார் என்றால் அப்போ அவருடைய இறப்பின் வேளையிலே அங்கே யாரெல்லாம் இருந்திருப்பார்கள்? மாதாவும் இயேசுவும். சூசையப்பருக்காக யாரெல்லாம் அங்கே அழுதிருப்பார்கள்? மாதாவும் இயேசுவும். அதே நேரத்தில் யார் மிக அருகிலே நெருக்கமாக இருந்திருப்பார்கள்? மாதாவும் இயேசுவும் இல்லையா? யாருடைய மடியில் சூசையப்பர் இருந்திருப்பார்? ஒன்று மாதா மடியில் இருந்திருப்பார், இல்லை என்றால் தன்னுடைய மகனுடைய மடியில் இருந்திருப்பார் இல்லையா? இதுதான். அப்போ இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியம் எது? மிகப்பெரிய பாக்கியம் எது? மாதாவின் மடியை போல பாக்கியம் உண்டா? தாயின் மடிதான் உலகம் இல்லையா? அப்போ இந்த தாயினுடைய மடியை விட மேலான பாக்கியம் இந்த உலகத்திலே நமக்கு பாக்கியம் என்னம்மா? அம்மாவுடைய மடி பெருசா இல்லையா? சொல்லுங்க. சண்டை போட்டிருக்கீங்களா? அண்ணன் கூட சண்டை போட்டிருக்கீங்களா? எங்க அம்மா மடி அங்க போய் உட்காந்துட்டா இன்னொரு குழந்தை உட்காந்துட்டா அம்மா நான் உன் மடியில படுத்துக்கிறேன். சண்டை போட்டிருக்கீங்களா இல்லையா? உங்க அக்கா போய் மடியில ஆமா சண்டை போட்டிருக்கோம். எங்க அம்மா மடி தான் எனக்கு வேணும் சண்டை போட்டு. அப்ப அம்மா மடிங்கிறது பெருசு. சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்ல, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட மனைவி வந்தாலும் கூட அந்த ஆண் அந்த மகன் தன் தாயினுடைய மடியிலே தலை வைக்க ஆசைப்படுவான். அப்படித்தானே? உண்மையா இல்லையா மக்களே? அழகு உண்மை. கல்யாணம் முடிஞ்சு 4 பிள்ளைகளை பெற்றுட்டா கூட அம்மாமார்களே உங்கள் அம்மாவுடைய மடியிலே தலை சாய்க்க ஆசை உண்டுமா? உண்டு. நம்ம அம்மானாலும் நம்ம அம்மாவுடைய மடியில் படுக்க வேண்டும் என்பது அதுல ஒரு சொர்க்கமே இருக்குது. அப்ப தாயின் மடிதான் உலகம் என்றால் இந்த உலகத்தை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுமந்து பெற்றெடுத்த நம்முடைய தேவதாயின் மடி எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த மடி யாருக்கு கிடைச்சிருக்கு? புனித சூசேப்பருக்கு. எனவே நல் மரணம், அருமையான மரணம், இதைவிட பாக்கிய மரணம் உண்டா? அந்த மரணத்தை பெற்றவர் யோசேப்பு. எனவே அவரிடம் நாம் வேண்டினோம் என்றால் நல் மரணம் நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும் என்பதுதான். இரண்டாவது, அருமையான இந்த உலகத்தை படைத்த சுதனாகிய கடவுள் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அருகில், அவருடைய பிரசன்னத்தில் மரணம் என்பது மிகவும் மிகவும் அருமை இல்லையா? யோசிச்சு பாருங்க, அந்த மரணத்தின் ஜெபத்திலே அழகாக இருக்கும் இல்லையா? அந்த கல்லறை மந்திரிப்பில் இருக்கும், ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர் என எழுது என்று திருவழிபாடிலே சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர். யோசிச்சு பாருங்க, அங்க யாரு கூட ஆண்டவர் புனித யோசேப்பு இருக்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவரோடு இணைந்த நிலையில் அவருடைய அருகில் ஒருவேளை அவர் மடியில் கூட இருந்திருக்கலாம். எனவே இந்த அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் யாருக்கு கிடைச்சிருக்கு? புனித யோசேப்புக்கு கிடைச்சிருக்கு. எனவேதான் இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த தூய பிரசன்னத்திலும் அன்னை மரியாளுடைய மடியிலும் மரணமாக கூடிய இறக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை புனித யோசேப்பு பெற்றிருப்பதால் புனித யோசேப்பு நல் மரணத்தின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார் என்பதுதான் அந்த திருத்தந்தை, மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் முதல் சிந்தனையாக இருக்கிறது. சரிதானே? இரண்டாவது என்னவென்றால், இந்த உலகத்திலே நாம் மரணத்திற்கு என்ன செய்கின்றோம்? அச்சப்படுகின்றோம். ஆனால் அப்படி அச்சப்படக்கூடாது. மாறாக வாழ்வின், விசுவாச வாழ்வின் ஒரு அங்கம் தான் மரணம். நம்முடைய விசுவாச வாழ்வில் ஒரு அங்கம் மரணம், ஒரு பகுதி மரணம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே மரணம் என்பது அது ஏதோ என்று சொல்லி நினைத்து விடாதீர்கள். என் அன்பு பிள்ளைகளை பாருங்கள், மரணம் என்பது முடிவல்ல. மரணம் என்பது வாழ்வின் தொடக்கம், நிலை வாழ்வின் தொடக்கம். மரணம் என்பது நிலை வாழ்வு, அது முடிவல்ல. அது முடிவல்ல. அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய கத்தோலிக்க மறைக்கல்வி ஏடு எண் 1024 சொல்லுகிறது, மரணம், இறப்பு என்பது ஒரு வாழ்வின் முடிவல்ல, மாறாக விண்ணகம்தான் ஒரு வாழ்வினுடைய நிறைவு. மனித வாழ்வினுடைய நிறைவு எது? இறப்பு அல்ல. எது? விண்ணக வாழ்வு. விண்ணக வாழ்வுதான் ஒரு மண்ணக வாழ்வின், மனித வாழ்வின் நிறைவாக இருக்கிறது என்று சொல்லி திருச்சபை என்னுடைய மறைக்கல்வி ஏடு எண் 1024 சொல்லுகிறது. என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யோசித்து பாருங்கள். இதைத்தான் தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய மடலிலே அதிகாரம் 3 இறைவார்த்தை 20 மிக மிக அற்புதமாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்? சொல்லி பாருங்க. விண்ணகமே
நமது தாய்நாடு. எல்லாரும் சொல்லுங்க, விண்ணகமே நமது தாய்நாடு. இந்த உலகத்துல 2 விதமான பயணங்களுக்கு, ஒன்று பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு பயணம், இரண்டாவது பயணம் இந்த உலகத்திலிருந்து விண்ணகத்திற்கான ஒரு பயணம். இந்த 2வது பயணத்தை நம்ம என்ன செய்யறோம், மறந்துருக்கோம். அதான் சிக்கல். சீடர்களும் அப்படிதான் நினைச்சாங்க. இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, இந்த பயணம் தான் முடியுது, இந்த உலகத்துல இறப்போட முடிஞ்சிருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. யாரு? அப்போஸ்தலர்கள். யோசிச்சு பாருங்க, இந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில இது எப்படி தெளிவுபடுது. இந்த மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்வு மரணத்தோடு முற்று பெறுகின்றது இந்த வாழ்க்கை என்று நினைத்தால், அதனால் அவர்களுடைய வாழ்வு எப்படி இருந்தது, அமைந்தது. மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டு என்று அறிந்த பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை மிக தெளிவாக அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். அது பாட்டுக்கு எடுத்துட்டு போட்டோம். சரி, சூண்டு சொல்றது என்ன சொல்ற மாதிரி இருக்குது. அருமையானவர்களே, பிரசங்கம் வைக்கலாம்ல? சரி, ஆமா. அருமையான என் அன்பு இறைமக்களே, இந்த அப்போஸ்தலருடைய வாழ்வு மிகச் சிறப்பானது. இயேசு கூட வாழ்ந்தாங்களா இல்லையா? வாழ்ந்தாங்க. இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் கண்ணால கண்டாங்களா? கண்டாங்க. இயேசு கற்பித்த அந்த ஞானமான போதனைகள் எல்லாம் அவர்களும் கேட்டாங்களா? கேட்டாங்க. ஊமைகள் எல்லாம் கேட்டாங்களா? கேட்டாங்க. ஒருவேளை அர்த்தம் தெரியலன்னா தனியா இருக்கும்போது நல்லா, நீங்க சயின்ஸ் டீச்சர் இல்ல கணக்கு டீச்சர் வீட்டுல வந்து இந்த டியூஷன்ல, ஸ்கூல்ல எடுத்தாலும் டியூஷன்ல நல்லா உட்கார்ந்து சொல்லி கொடுக்கறது போல தனியா உட்கார்ந்து அவர் டியூஷன் எடுத்தாரா இல்லையா? விதைப்பவன் விதைக்க சென்றான். விதைப்பவன் யாரு? விதைனா என்னன்னு சொல்லி கொடுத்தாரு இல்லையா? எனவே எல்லா விஷயங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழுகின்ற பொழுது கற்றுக் கொடுத்தார். எல்லாம் பார்த்தாங்க. ஆனா அவர்களுடைய வாழ்வின் ஆற்றல் எப்படி இருந்தது? இயேசுவை பிடிச்ச உடனே இவங்க எல்லாம் என்ன செய்தாங்க? துண்ட காணும் துணியை காணும் ஓடனாங்க. ஆமாவா இல்லையா? ரெண்டாவது, இயேசுவை காட்டி கொடுத்தாங்க. இயேசுவை தெரியவே தெரியாதுன்னு மறுதலிச்சாங்க இந்த அப்போஸ்தலர்கள். அப்ப பாருங்க, பலவீனமா இருந்தாங்க. இயேசு இறந்து விட்டார். இவங்க எங்க போய் ஒளிச்சு கிடந்தாங்க? பூட்டி அறைக்குள்ளே ஒளிச்சு கிடக்காங்க. நம்மளையும் கொன்றுவான். ஏனென்றால் அவர்கள் அதுவரை நினைத்திருந்த சிந்தனை என்ன? இந்த உலக வாழ்க்கை மரணத்தோடு முடிந்துவிடும். அப்படி என்றால் இயேசுவுக்கும் மரணத்தை சந்திச்சாச்சு, சிலுவர் அலைஞ்சாச்சு, கொன்னாச்சு. அப்ப அவர் வாழ்க்கை முடிஞ்சிட்டு என்ன நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நம்முடைய பாஸ், நம்முடைய தலையே முடிஞ்சிடுச்சு. இப்ப பாருங்க, ஒரு போர் வீரர்கள், போர் நடக்குது. இந்த பக்கம் போர் வீரர்கள் அரசர், அந்த பக்கம் போர் வீரர்கள் அரசர். இப்படி போர் நடந்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் உள்ள போர் வீரர்களுடைய இந்த மன்னர் அரசரை எதிரிகள் கொன்று விட்டார்கள் என்ற அரசரை மட்டும் கொண்டுட்டாங்கன்னா என்ன ஆயிடுது? முடிஞ்சுச்சா இல்லையா? அத்தோடு முடிஞ்சு. எத்தனை வீரர்கள் இருந்தாலும் அவ்வளவுதான். மற்றவங்க எல்லாரும் சரண்டர் ஆயிரணும். சரணாகதி, அடிமைகள், முடிஞ்சு போச்சு. அப்போ தலையே போயிடுச்சு. ஆண்டவர் இயேசுவை கொன்று போட்டார்கள். இனி நாம் ஒன்றும் இல்லை என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். இப்பதான் அங்க அந்த நிலை மாறுகிறது. திடீர்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு? 3ஆம் நாள் உயிர் திறந்து விட்டார். மரணத்தை கடந்து விட்டார். இறப்பை கடந்து விட்டார். அப்ப இறப்பை கடந்த ஒரு வாழ்வு உண்டு என்று சொல்லி உட்கார்ந்து போயிச்சிருக்காரு. அவங்களுக்கு புரியல. ஆனால் உயிர் திறந்து அவர்கள் மத்தியில் இருந்து அருமையானவர்களே அவர் மீண்டும் சொல்லிக் கொடுக்கிறார். நான் சொன்னல, இந்த பாருங்க திரும்ப வந்திருக்கிறேன். இவங்க என்ன செய்தாங்க? அவங்க வாழ்க்கையை விட்டுட்டு என்ன செய்ய, திரும்ப மீன் பிடிக்க போயிட்டாரு பேதுரு. திரும்ப அங்க போய், ஐயா வாங்க, இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டையா, இந்த பாருங்க, என் கையை பாருங்க, தொட்டு பாருங்க, விழாவை பாருங்க, தொட்டு பாருங்க, வாங்க, கொடுத்த மீனை கொண்டு வாங்க, நம்ம சுட்டு தும்போம். உட்கார்ந்து இறப்பை கடந்த ஒரு வாழ்வு உண்டு, மரணத்தை கடந்த ஒரு வாழ்வு உண்டு, விண்ணகம் என்கின்ற வாழ்வு உண்டு என்பதை என்ன செய்தாரு? உயிர் தாண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. இப்போ அந்த பாடம் புரிந்து விட்டது. இப்போ சீடர்களுக்கு பாடம் புரிந்து விட்டது. அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்களா? பயந்தாங்களா? இல்லை. தைரியமாக இருந்தார்கள். இதோ இயேசுவை நீங்கள் கொன்றீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகள். அவர் உயிர்த்து விட்டார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். உயிர்த்த ஆண்டவரை போதிக்காமல் இருக்க முடியாது. எங்களை கொன்று போடுங்கள், எங்களை கொன்று போடுங்கள், கவலை இல்லை என்று சொல்லி பேதுரு, மறுதலித்த பேதுரு, என் ஆண்டவரை நீங்கள் நேராக கொண்டீர்கள், என்னை எப்படி கொல்ல வேண்டும்? என்னை தலைகீழாக கொல்லுங்கள் என்று சொன்னார். எவ்வளவு பாருங்க தைரியம் வந்துடுச்சு. இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? இறப்பை கடந்த ஒரு வாழ்வு உண்டு என்பதை விசுவாசிக்கின்ற பொழுது அந்த தைரியம் வந்துடுச்சு. அதான் நம்ம ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு நற்செய்தியில சொல்லி இருக்கிறார் இல்லையா? நற்செய்தியில சொன்னார் இல்லையா? என்ன சொன்னாரு? அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன.
இல்லையா? அப்படி இல்லையெனில் உங்களுக்காக இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனாம். அப்போ இந்த உலகை கடந்த ஒரு வாழ்க்கை உண்டு என்று சொல்லி நம்புறீங்களா? நம்புறவங்க எல்லாம் கை தூக்குங்க. ஆமா, நம்பாதவங்களாம் இந்த உலகத்திலே உட்கார்ந்துங்க. சரி, ஓகே. அதனால ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மரணத்தை கண்டு கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அழகாக சொல்லுகிறார். அதைத்தான் நம்ம முதல் வாசகத்துல எலியாசருடைய வாழ்க்கையில அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லையா? அப்ப எலியாசர் இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லுகின்றால் அந்த உயிருக்கு பயந்தவர் என்ன செய்திருப்பாரு? அந்த பன்றி இறைச்சி திந்திருப்பார். ஆனால் திங்கல. அவங்க நண்பர்கள் சொல்றாங்க, ஐயா வேற சாப்பாடை நாங்க வச்சிருக்கோம், நீ சாப்பிடுறது போல சாப்பிட்டு நடி, பன்றி இறைச்சி திந்துட்டான்னு சொல்லி உங்க உயிரை நாங்க காப்பாத்தி விட்டுருக்கோம் அப்படின்ட்டு இருக்குது. நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? சுசேப்பரே நன்றி, நான் செய்த மன்றாட்டெல்லாம் உண்மையில வீண் போகவில்லை, இது இவனு அல்ல, சுசேப்பரே நீர் தான் என் உயிரை காக்க வந்திருக்கிறீரு, நீர் தான் கொண்டு வச்சிருக்கீரு, நான் தின்கிற மாதிரி தின்னு நடிச்சு வெளியே வந்துடுவேன், உமருக்கு போய் சாட்சி சொல்லுவேன், சுசேப்பர் வந்தார் என் உயிரை காத்தார் அப்படின்ட்டு சாட்சி சொல்லுவேன்னு சொல்லியிருப்பேன், அப்படிதானே? ஆனா இந்த எலியாசர் என்ன சொன்னாரு? நான் 96 வயது முதிர்ந்தவன், இல்லையா? அப்படித்தானே? அப்போ என் வயது முதிர்ந்ததிலே நான் இதை சாப்பிட்டேன் அப்படின்னா, இது எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இந்த வயசான காலத்துல இதை விட்டுட்டு அங்கிட்டு போகும்போது கூட தடிக்கி விழுந்து செத்து போகக்கூடிய வயசு, செத்து போயிடுவாரு. அந்த ஒரு நாள் வாழ்வதற்கு ஆசைப்பட்டு கூட கடைசி நேரத்தில் இந்த முதிர்ந்த நரை முடி உள்ளவன் தன்னுடைய விசுவாசத்தை இழந்து விட்டான் என்று துர்மாதிரியான வாழ்க்கையை நான் கொடுத்துருவேனே, அப்படி நான் வாழ்க்கையை நான் துர்மாதிரியான ஒரு பாடத்தை கொடுக்க மாட்டேன், நான் பன்றி இறைச்சி திங்க மாட்டேன், நான் கடவுளுக்காக மரிப்பேன். ஏன்னா இவங்க என் உயிரை கொல்லலாம், ஆனால் என்னுடைய ஆத்மாவை கொல்ல முடியாது, விண்ணகத்தில் எனக்கு ஒரு இடம் உண்டு, இறப்பை கடந்த ஒரு வாழ்க்கை உண்டு என்று நம்பியதால் தான் இந்த சாவுக்கு இவர்கள் என்ன செய்யல? அச்சப்படல. என் அன்பு பிள்ளைகளே, எனவே சாவுக்கு அச்சப்படக்கூடாது என்றால் இறப்பை கடந்த ஒரு விண்ணக வாழ்வு உண்டு என்பதை என்ன செய்யணும்? நம்ப வேண்டும் என்று சொல்லி அருமையாக இந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொடுத்த அந்த பாடத்திலே இரண்டாவது சிந்தனையாக இருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது அருமையான என் அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்துல நம்ம என்னத்தை கொண்டு வந்தோம் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். என்ன கொண்டு வந்தோம்? ஒன்னையும் கொண்டு வரல, நல்லா தெரியுது. சரிதான், அழகாக திருத்தந்தை சொல்லியிருப்பார், இந்த உலகத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது, கல்லறைக்கு செல்லுகின்ற பொழுது எதை கொண்டு செல்லுகிறோம்? ஒன்னையுமே கொண்டு போகலன்னு திருத்தந்தை அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம எதை சம்பாதிக்கணுமா? விசுவாசம், நம்பிக்கை, பிறர் அன்பு, இவற்றை நீங்கள் சம்பாதிங்கள் சொல்லி மறைந்த திருத்தந்தை அழகாக சொல்லி இருக்கின்றார். நம்முடைய அலெக்சாண்டர் தி கிரேட், மாவீரன் அலெக்சாண்டருடைய வாழ்க்கையிலே அவர் இந்த உலகத்தை எல்லாம் அவர் செய்தார், வென்றெடுத்தார். ஆனால் அவருக்கு என்று இறுதி ஆசை என்று சொல்லி 3 ஆசைகளை அவர் சொன்னார். இறுதி ஆசை, கடைசி ஆசை சொல்லி 3 ஆசைகளை நிறைவேற்ற சொன்னார். ஒன்று, என்னுடைய அந்த சவப்பெட்டியை என்னை கவனித்துக் கொண்ட மருத்துவர்கள் தான் சுமக்க வேண்டும், இது முதல் ஆசை. இரண்டாவது, நான் செல்லுகின்ற பாதையில் எல்லாம் நான் சேர்த்து சம்பாதித்து வைத்திருந்த, நான் சேர்த்து வைத்திருந்த என்னுடைய விலையுயர்ந்த மாணிக்கங்களை, செல்வங்களை எல்லாம் கொட்டி வைக்க வேண்டும் போற பாதையில மக்கள் பார்க்கிறபடி. மூன்றாவதாக, என்னுடைய அந்த சவப்பெட்டியிலே 2 பக்கமும் 2 ஓட்டை போட்டுவிட்டு என்னுடைய 2 கைகளை வெளியில் தெரியும்படி வைக்க வேண்டும். 3 ஆசை. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, உங்கள் ஆசை 3 ஆசைக்கான காரணம் என்னவென்று சொல்லி அரசரை அறிந்து கொள்ள முடியுமா என்று கேட்கின்ற பொழுது மாவீரன் அலெக்சாண்டர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே எவ்வளவுதான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதனாக எல்லாம் வல்லவராக இருந்தாலும் மருத்துவர்கள் கூட உயிரை என்ன செய்ய முடியாது? காப்பாற்ற முடியாது. அப்படின்னா அங்க யாருதான்? கடவுள் மட்டும் நினைச்சாதான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற பாடத்தை மக்களுக்கு நான் சொல்லணும். இரண்டாவது, நான் சேர்த்து வைத்த செல்வங்கள் எதுவும் என்னோடு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அவ்வளவுதான், எல்லாத்தையும் இங்க இந்த உலகத்துல போட்டுட்டு தான் நான் போகணும். இரண்டாவது. மூன்றாவது, நான் எதையும் கொண்டு செல்ல முடியாது.
என்னை சுமந்து தான் போனோம், வெறும் கையார். எனவே அருமையாக இந்த உலகத்தில் எதையும் கொண்டு வருவதில்லை, உலகத்தை விட்டு செல்கின்ற பொழுது எதையும் கொண்டு செல்ல போவதில்லை. எனவே மரணம் மிக அற்புதமான பாடத்தை கற்றுத்தருகின்ற பாடம் என்று நாம் நினைக்க வேண்டும். எனவே மரணத்தை நினைத்து அச்சப்படக்கூடாது. அது ஒரு சிறந்த ஒரு நண்பன், நமக்கு நல்ல பாடத்தை சொல்லித்தரக்கூடிய நண்பனாக இருக்கிறான். எனவே மரணத்தை நினைத்து இறப்பை எண்ணி எண்ணி நாம் நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை விட்டு முடிந்து விட்டதென்றால் என்ன நிலை என்று நினைத்து பார்த்தோம் என்றால், இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ்வோம்? எப்படி வாழ்வோம்? உருப்படியா வாழ்வோம். சேலைக்கு ஆசைப்பட மாட்டோம், சண்டை போட மாட்டோம். ஆசைப்பட்டுங்க என்ன செய்ய மாட்டோம்? சண்டை போட மாட்டோம். இப்படியே என்ன செய்யுது? கழுத்து உலுக்கிக்கும். எதுக்கு? ஆமா, திருவிழாவுக்கு சேலை எடுத்தர மாட்டேன்ட்டு வீட்டையா சொன்னா கழுத்தை இப்படி சுளுக்கிக்கும், அப்படித்தானே? அதே வீட்டையா இந்த புது பட்டு சேலை அப்படின்னா சுளுக்கு என்ன செய்யும்? சரியாயிரும். அதே போல சின்ன குழந்தைங்க இல்லையா, திருவிழாவுக்கு புது ட்ரெஸ் வாங்கலன்னா நான் திருவிழாவுக்கு பூசைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையானவர்களே, எது முக்கியம்? நம்ம ஆன்மா முக்கியமா, இந்த உலகத்தினுடைய பொருட்கள் முக்கியமா? இறப்பிலே சிந்திக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே மற்றவெல்லாம் தேவைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கு மேன்மையாக, அதற்கு முதலிடம் கொடுப்பதை விட்டுவிட்டு அதற்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவிற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த இறப்பு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. எனவே ஆத்ம தயாரிப்பு, ஆன்மா ஒன்று நமக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த இறப்பு நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏன்னா 3 செய்தி அழகாக நல்மரணத்தின் பாதுகாவலர் சூசையப்பர் என்கின்ற அருமையான தலைப்பிலே நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். 3 செய்திகளை அருமையாக தருகிறார் ஆண்டவர் இயேசு, அன்னை மரியாள். இவர்களுடைய மடியிலே நல்ல மரணத்தை பெற வேண்டும். அப்படின்னா நாம் யாருக்கு பிரியமா இருக்கணும்? ஆண்டவர் இயேசு சுவாமிக்கும் அன்னை மரியாளுக்கும் நீங்க பிரியமா இருங்க, கண்டிப்பா நல்ல மரணத்தை ஆண்டவர் தருவார். 2வது அருமையானவர்களே, எதை கண்டு பயப்படக்கூடாது? மரணத்தை கண்டு என்ன செய்யக்கூடாது? அச்சப்படக்கூடாது, நாம் பயப்படக்கூடாது. நிறைய பேருக்கு பயம் இருக்கும், அப்படி பயப்படக்கூடாது. மரணம் இந்த உலகத்திலே ஒரு விதமான ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு கட்டம், அதற்கு பிறகு விண்ணகம் இருக்கிறது என்பதை நாம் சின்ன விசுவாசத்தோடு வாழ வேண்டும். 3வதாக இந்த இறப்பு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம், நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு செல்வதில்லை. எனவே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள் மீது அதீத ஆசை கொள்ளாமல் இந்த ஆத்மா மீது அதீத ஆசை கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுப்போம். இறைவன் புனித சூசையப்பர் வழியாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எம் திரு அவையை வழிநடத்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். உமது உண்மை நெறியில் அவர்கள் நடந்து தாங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப பிரம்மாணிக்கமாய் வாழ்ந்திட தேவையான சக்தியையும் ஆற்றலையும் அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, எம் இந்திய நாட்டையும் சிறப்பாக எம் தமிழகத்தையும் உம் திருவடியில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம். பதவியில் இருப்பவர்கள் மனதில் மக்களிடையே அமைதிக்காகவும் நல்ல உறவுக்காகவும் உழைக்கவும், மனித நேயம் காக்கப்படவும், மக்களின் வாழ்வு ஏற்றம் பெறவும் தேவையான நல்ல உளங்களும் நேர்மையும் கொண்டவர்களாக பணிபுரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று கூறிய இறைவா, எமது பங்கில் உள்ள அனைத்து சிறு பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் படிப்பிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், பெற்றோர்கள் பெரியோர்கள் பேச்சை கேட்டு நடக்கும் வரத்தை அளிக்க வேண்டும் என்றும், எதிர்காலத்தில் அவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே,
கடலே இறைவா. மருத்துவர் நோயற்றவருக்கென்று நோய் உள்ளவருக்கே தேவை என்று மொழிந்த இறைவா, எமது பங்கில் உள்ள நோயாளிகளை உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் நோய்களை குணப்படுத்தி அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வல்லலே இறைவா, எமது பங்கிலிருந்து வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் பணிபுரியும் அனைவரையும் ஆசிர்வதித்தருளும். அவர்கள் எந்த நோயின் நொடியுமின்றி நலமுடன் வாழவும் அவர்களது பணிகளை செய்யவும் அவர்களது தொழிலுக்கேற்ற ஊதியம் கிடைக்க செய்யவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா
மிகவும் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலர் நேர்த்தி தந்தை சூசியப்பருடைய 6ஆம் திருவிழாவை மிகச் சிறப்பாக இந்த நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய வழிபாடு, இன்றைய திருவிழா, திருப்பலி, அருளுரை இதெல்லாவற்றையும் மிகச் சிறப்பாக நமக்கு இறை அருளால் பெற்றுக் கொடுத்தவர்கள் தந்தை வசந்தன் அவர்கள். இன்றைய நாளிலே நல் மரணத்தின் பாதுகாவலர் புனித சூசையப்பர் என்ற மைய சிந்தனையிலே இன்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே எதற்காக சூசையப்பர் நல் மரணத்தின் பாதுகாவலராக திரு அவையால் கொடுக்கப்பட்டிருக்கிறார்? இன்று நல் மரணம் என்பது என்ன? உண்மையில் நல் மரணம் வர வேண்டுமென்றால் எத்தகைய விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, பிறரன்போடு வாழ வேண்டும்? அதற்கு இயேசுவினுடைய சீடர்கள் எந்த வகையில் உதாரணமாக நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள்? பழைய ஏற்பாட்டிலே பல்வேறு இறை மனிதர்கள் எப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்று மிகச் சிறப்பாக இந்த நல் மரணத்தை பற்றியும் நம்முடைய வாழ்வினுடைய இறுதி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் நமக்கு அற்புதமாக இறை செய்தியை வழங்கி இறை ஆசிரியை பெற்றுக் கொடுத்திருக்கிறவர்கள் அருள் தந்தை வசந்தன் அவர்கள். தந்தை அவர்கள் தற்போது பூச்சிக்காட்டு பங்கிலே தன்னுடைய 5 ஆண்டுகளை பங்கு தந்தையாக நிறைவு செய்து தூத்துக்குடியில் இருக்கின்ற தாளமுத்து நகர் பங்கின் பங்கு தந்தையாக வருகிற 29ஆம் தேதி பணி பொறுப்பெடுக்க இருக்கின்றார். தந்தை அவர்களை பற்றி சொல்கிற பொழுது மிகவும் பாசமான ஒரு தந்தை. எல்லார் மேலுமே, எல்லா தந்தையர்கள் மேலுமே அக்கறை எடுத்துக் கொள்கிற தந்தை. தனிப்பட்ட வகையிலே பல்வேறு உதவிகளை செய்யக்கூடியவர். எல்லா நேரத்திலுமே தன்னுடைய உதவி யாருக்கு தேவைப்பட்டாலுமே முன் வந்து உதவக்கூடியவர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நான் ஜனவரி பிப்ரவரி மாதத்திலே மருத்துவ அந்த ஒரு விடுப்பிலே நான் இருந்த பொழுது, சிகிச்சையில் இருந்த பொழுது, அண்ணன் அடிக்கடி அலைபேசி பண்ணுவான். தம்பி எப்படி இருக்கிற, உனக்கு என்ன உதவி வேண்டுமானாலும், திருப்பலி எப்போ வைக்க வேண்டுமானாலும் உடனே என்று சொல்லு. நான் என்னுடைய திருப்பலி பணிகளை அதற்கேற்ப நான் ஒழுங்குபடுத்திவிட்டு கண்டிப்பாக எப்போ தேவையோ நான் தயாராக இருக்கிறேன் என்று அண்ணன் அவர்கள் அடிக்கடி தானே முன்வந்து கேட்கக்கூடியவர். அதனால் தான் அந்த நாட்களிலே அதிகமாக தந்தை வசந்தன் அவர்கள் நம்முடைய பங்கிற்கு வந்து நமக்கு திருப்பலி நிறைவேற்றினார்கள். அந்த நேரங்களிலே தந்தையை பற்றி வந்த ஒரு கமெண்ட் என்னன்னா, நீங்க இல்லாதப்ப எத்தனையோ பேர் வந்து திருப்பலி வச்சாங்க, ஆனா வசந்தன் ஃபாதர் பூசை வச்ச மாதிரி எந்த ஒரு பூசையும் நாங்க பார்க்கல. அந்த அளவிற்கு ஒரு பக்தி நிறைந்த ஒரு திருப்பலியாக தந்தையினுடைய திருப்பலி இருந்தது என்று மக்கள் பல பேர் சொன்னார்கள். அந்த அளவிற்கு தந்தை அவர்கள் மக்களோடு மக்களாக இறை செய்தியை தந்து இறை ஆசிரியை பெற்றுக் கொடுக்கிறவர்கள். இந்த நாளிலே நம் மத்தியில் வந்து நமக்கு மிகச்சிறப்பான செய்தியை தந்திருக்கிறார்கள். இந்த 5 ஆண்டை பூச்சிக்காட்டில் நிறைவு செய்கிற தந்தை கிளைப்பங்கு பிரகாசபுரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை, பிரகாசி அம்மாளுக்கான ஆலயத்தை நம்முடைய ஆயர் அவர்களால் திறந்து ஒரு மிகப்பெரிய பெயரை பெற்றிருக்கிறார்கள். இந்த நாளில் நம் மத்தியில் வந்து நமக்கு இறை ஆசிரியை பெற்று தந்து அருள் தந்தை வசந்தன் அவர்களுக்கு திருக்குடும்ப சபை சார்பாக திருக்குடும்ப சபை சார்பாக பொன்னாடை போர்த்தப்படும். நன்றியை பாராட்டி நாம் கரவொலி எழுப்பி தந்தை அவர்களுக்கு தெரிவிப்போம். நம்முடைய நன்றியினுடைய வெளிப்பாடாக தந்தை அவர்களுக்கு திருக்குடும்ப சபை சார்பாக பொன்னாடை போர்த்தப்படும். தந்தை அவர்களுக்கு இன்னைக்கு ஸ்பெஷலா திருக்குடும்ப சபையினர் பொன்னாடை போர்த்தி தங்களது நன்றியை வெளிப்படுத்துகிறார்கள். சிறப்பு. எனக்கு இதுக்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வயலுக்கு பாயிற தண்ணி வரப்புக்கும் பாஞ்சிச்சு, அந்த மாதிரி சிறப்பு. அன்புக்குரியவர்களே, இன்றைய நவநாளை, இந்த 6ஆம் திருவிழாவை மிகச்சிறப்பாக சிறப்பித்திருக்கிறவர்கள் நம்முடைய திருக்குடும்ப சபையினர். நேற்றைய நாளிலே அற்புதமாக கலை நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது. நிறைய பேர் பாராட்டினார்கள். நம்முடைய
அம்மாமார்கள், தாய்மார்கள் மேடை ஏறி கலை நிகழ்ச்சிகள் தருவதே ஒரு மிகச்சிறப்பு. நேற்றைய நாளில் அற்புதமாக கலை நிகழ்ச்சிகள் கொடுத்தார்கள். இன்று நமக்கு இந்த திருவிழாவை சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த திருவிழா முடிந்த நம் அனைவருக்கும் திருக்குடும்ப சபையினர் சார்பாக அன்பு உணவை, நமக்கு அன்பு விருந்தை, சுவையான விருந்தை தயாரித்திருக்கிறார்கள். தந்தை வந்தோடனே சொன்னாங்க, திருப்பலி தொடங்குறதுக்கு முன்னாடியே வாசம் மூக்கு தொலைக்குது அப்படின்னு. சிறப்பான ஒரு உணவையும் நமக்காக திருக்குடும்ப சபையினர் தயாரித்திருக்கிறார்கள். எனவே திருக்குடும்ப சபை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். வழிபாடுகள் அனைத்து முடிந்தவுடன் உடனடியாக திருக்குடும்ப சபையினர் வழங்குகின்ற அன்புணவில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளைய நாளிலே நம்முடைய 7ஆம் திருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். நாளைய நாளிலே அந்தோனியார் அன்பியத்தாரும் மிக்கேல் அதிதூதர் அன்பியத்தாரும் நாளைய 7ஆம் திருவிழாவை சிறப்பிக்கிறார்கள். எனவே அதற்குரிய தயாரிப்புகளை சிறப்பாக செய்ய இரு அன்பியத்தாரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நாளைய நாளிலே நாளை திருப்பலி நம்மால் முடிந்து இரவு நமக்கு விபிஎஸ் மற்றும் மறைக்கல்வி மன்றத்தார் கலை நிகழ்ச்சிகள் நமக்கு வழங்குகிறார்கள். இன்றைக்கு 9ஆம் நாள், நாளையோடு விபிஎஸ் நிறைவு பெறுகிறது 10ஆம் நாள். எனவே நாளை இரவு விபிஎஸ் மன்றத்தார், விபிஎஸ் குழந்தைகள், ஆசிரியர்கள் இணைந்து கலை நிகழ்ச்சிகளை வழங்குகிறார்கள். எனவே அந்த கலை நிகழ்ச்சிகளிலும் நான் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நாளை காலை விபிஎஸ் கடைசி நாள். எனவே எல்லா குழந்தைகளும் விபிஎஸ் வகுப்பிற்கு வந்து, நாளை உங்களுக்கு தேர்வு இருக்கிறது, விபிஎஸ் தேர்வு இருக்கிறது. இத்தனை நாள் நீங்கள் படித்ததிலிருந்து தேர்வுகள், அதிலிருந்து ஒவ்வொரு குழுவிலும் சிறப்பாக எழுதியவர்களுக்கு பரிசுகள், இது எல்லாம் இருக்கிறது. எனவே நாளை காலை 9:30க்கு விபிஎஸ் தேர்வும், அதைத் தொடர்ந்து தேர்வுகள் முடிந்தவுடன் இரவு கலை நிகழ்ச்சிக்கான ஒத்திகை ரிஹர்சல் நாளை இருக்கிறது. எனவே ஆசிரியர்கள், மாணாக்கர்களை அதற்கேற்ப தயாரிக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய விபிஎஸ் மாணாக்கர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த மாணாக்கர்கள், அதே போல தேர்வுகளில் வெற்றி பெறுகின்ற மாணாக்கர்கள், இப்படி அந்த மாணாக்கர்களுக்கு நாம் பரிசுகள் கடைசி நாளிலே நாம் பரிசுகள் வழங்குவோம். அந்த நேரத்தில் அவர்களுக்கு பரிசுகள் வழங்க யாராவது முன்வருகிறீர்கள் என்றால் மிகச் சிறப்பாக இருக்கும். நம்முடைய குழந்தைகளுக்கு, இந்த விபிஎஸ் பிள்ளைகளுக்கு பரிசுகள் கொடுக்க குடும்பத்தாரோ, குழுவினரோ, சபையினரோ யாராவது முன்வருகிறீர்கள் என்றால் சிறப்பாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, திருப்பலி முடிந்து உணவு முடிந்தவுடன் உடனடியாக ஒரு சிறிய திருவிழா கமிட்டி கூட்டம் நடைபெறும். ஒரு சில காரியங்களை வருகின்ற நாட்களில் நாம் எப்படி எடுத்துச் செல்ல போகிறோம் என்பதை பற்றி பேசுவதற்காக, அல்லது உணவு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு 5 நிமிடம் திருவிழா கமிட்டி கூட்டம் நடைபெறும். எனவே திருவிழா கமிட்டியில் இருப்பவர்கள் தயவு செய்து அமர்ந்திருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களை, நாம் அறிந்தது போல கடைசி நாள் 11ஆம் நாள் கொடியிறக்க முடிந்து நமக்கு பொது அசனம் இருக்கிறது. அந்த பொது அசனத்திற்கு ஆடுகள் நேர்ச்சியாக தருகின்றவர்கள் அருள் கூர்ந்து உங்களது பெயர்களை விரைவாக தரவும். இதுவரை 2 பேர் பெயர் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் ஆடுகள் நேர்ச்சியாக கொடுக்கிறவர்கள், அரிசி கொடுக்கிறவர்கள் அருள் கூர்ந்து விரைவாக உங்களது பெயர்களை தர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி உணவு எல்லாம் முடிந்தவுடன் பாடல் பயிற்சி நடைபெறும். எனவே பாடகர் குழுவினர் பயிற்சி எடுத்து செல்லவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய நாளிலே மறையுறையிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டது. மொத்தம் 22 பேர் அதற்கு பதில் எழுதியிருக்கிறீர்கள். அதில் 3 பேர் ஒரே ஒரு கேள்வி தவறான பதில் எழுதப்பட்டிருக்கிறது. மற்றபடி எல்லாருமே பதில் எழுதியிருக்கிறீர்கள். அதில் ஒரு கடைசி கேள்விக்கு 2 கேட்டிருந்தாங்க தந்தை, அப்படிதானே? கடைசி எந்த நூலிலிருந்து சூசையப்பரை பற்றி எடுக்கப்பட்டிருந்தது? எந்த நூலிலிருந்து? தேம்பாவணி, அப்படிதானே? அதில் சூசையப்பருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? அந்த கதாபாத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? நிறைய பேர் எழுதலாம், ஒரு சிலர் மட்டுமே எழுதியிருந்தார்கள். என்ன பெயர் கொடுத்தாங்க? கர்ச்சிக்கும் சிங்கம் என்ற பெயர் அங்கு கொடுக்கப்பட்டது. அதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு தேம்பாவணி எழுதியிருந்தாலே சரி என்று போட்டிருக்கிறோம். அந்த வகையிலே சரியான விடை எழுதியவர்கள் குழுக்கள் முறையில் 3 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். யாராவது ஒரு குழந்தை வாங்க, தந்தையவர்கள் பரிசுகளை கொடுக்க அன்போடு அழைக்கின்றோம். முதல் அதிர்ஷ்டசாலி ரெனிலா வாங்க. என்ன கலர் வேணும்? உங்களுக்கு பிடித்த கலர் கொடுக்கப்படும். முதல்ல வர்றவங்களுக்கு வெற்றி. இரண்டாவது அதிர்ஷ்டசாலி பிரதீபா. கை
கைதட்டுவோம். நமக்கு கிடைக்காட்டாலும் மக்களுக்கு கிடைக்கிறது பாராட்டுவோம். மூன்றாவது அதிர்ஷ்டசாலி ரா கிங்ஸ்டன். ரா கிங்ஸ்டன் யாரு? வாங்க வாங்க தம்பி வாங்க. வெற்றி. சிறப்பாக எழுதிய அத்தனை பேருக்கும் சிறப்பான பாராட்டுகள். இன்றைய மறையுரையிலிருந்து தந்தை அவர்கள் 3 கேள்விகள் கேட்பார்கள். முதல் கேள்வி, விண்ணகமே நமது தாய்நாடு, அதிகாரம் வசனம் எழுதுக. விண்ணகமே நமது தாய்நாடு, அதிகாரம் வசனம் எழுதுக. உங்களுக்காக நான் இடம் ஏற்பாடு செய்துள்ளேன். அதிகாரம் வசனம் எழுதுக. உங்களுக்காக நான் இடம் ஏற்பாடு செய்துள்ளேன். அதிகாரம் வசனம் எழுதுக. மாவீரர் அலெக்சாண்டர் அவருடைய 3 இறுதி ஆசைகள் என்ன என்ன? மாவீரர் அலெக்சாண்டருடைய இறுதி ஆசைகள் 3 என்ன என்ன? இதை சொன்னாலும் இதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் பெயரால் செய்து தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, எம் இறைவா, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இதனால் புனித யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக உம்முடைய அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லாத அமைதியின் பயனை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித சூசையப்பருடைய அன்பு பிள்ளைகளாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீண்டு வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும். 8 திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். சக்கரை தமிழை தாலாட்டு நான் சொல்லி பாடுகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துகள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். தந்தை அவர்கள் பிறந்தநாள் குழந்தையை வாழ்த்தி இந்த பொன்னாடை போர்த்தி வாழ்த்தை தெரிவிப்பார்கள். தந்தை, மகன்,